கேஷ் பை சென்சஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கூப்பிட்டாங்க. அது என்ன கேஷ் பை சென்சஸ் அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது 10 வருஷம் இருக்கும். அது கூட சேர்த்து ஜாதியும் சேர்த்து கணக்கெடுக்கணும். அதுதான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு. அது கடைசி எப்ப எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா 1931 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எடுக்கப்படவே இல்லை. 2011 நார்மல் சென்சஸ் அப்படிங்கறத எடுக்கிறாங்க. அது நார்மல் சென்சஸ் எடுக்கும்போது சோஷியோ எக்கனாமிக் சென்சஸ் அப்படிங்கிறதும் சேர்த்து எடுக்கப்படுது. ஆனா அதோட டேட்டாஸ்மே ப்ராப்பரா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ரிவீல் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் எல்லாமே கேஷ் பை சென்சஸ் வேணுங்கிறத வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இது மூலமா பீகார், தெலுங்கானா, கர்நாடகா மாதிரி ஸ்டேட்ஸ்ல எல்லாம் ஆல்ரெடி கேஷ் பை சென்சஸ் அப்படிங்கிறது எடுத்தாங்க. இது இந்தியா லெவல்ல எடுக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைவேற்றிருக்கு. எதுக்காக முதல்ல கேஷ் பை சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் டேட்டா அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டோ இல்லாட்டி ஒரு ரிசர்வேஷன் பாலிசியோ பாயிண்ட்லெஸ் இல்லாட்டி டைரக்ஷன்லெஸ் கூட சொல்லலாம். இதோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி பல கட்சிகள் ஜாதி பார்த்து தான் சீட்டு கொடுக்குறாங்க. இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நல்லதா கெட்டதா அப்படிங்கறது கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க அதோட காரணத்தோட. இதுல உங்களுக்கு இல்ல எனக்கு ப்ராப்பரா எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா சென்சஸ் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நான் ப்ராப்பரா இன்னொரு வீடியோ உங்களோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.